சென்னை மேடவாக்கம் வேங்கை வாசலில் மகதி செயலி அறிமுக விழா நடைபெற்றது. சென்னை மேடவாக்கம் வேங்கை வாசலில் உள்ள உங்களுக்காக உங்களுடன் சட்ட அலுவலக வளாகத்தில் மகதி செயலியின் அறிமுக விழா நடைபெற்றது. தேர்தல் மற்றும் அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் நோக்கில் மகதி எனப்படும் புதிய மக்கள் நலத்திட்டம் தமிழ் புத்தாண்டு அன்று அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் முதற்கட்டமாக சென்னை வேங்கை வாசல் 5வது வார்டில் மகதி செயலி திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதில் மகதி நிறுவனத்தின் நிறுவனரும் செயலாக்க அதிகாரியுமான செந்தில் ராஜா, வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான ரமணன், வழக்கறிஞரும் வேங்கை வாசல் 5வது வார்டு உறுப்பினருமான பாரதியம்மாள் ஆகியோர் கலந்து கொண்டு மகதி செயலினை அறிமுகப்படுத்தினர். இது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் இத்திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள் கூறுகையில், ஜனநாயகத்தில் பொதுமக்கள் வெறும் வாக்காளர்களாக மட்டும் இல்லாமல் அதிகாரத்தை கண்காணிப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதே இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கம். முற்றிலும் அரசியல் சார்பற்ற மற்றும் வணிக நோக்கமற்ற இந்த திட்டம் பொதுமக்கள் தங்கள் பகுதியில் உள்ள குறைகளை மிக எளிதாக பதிவு செய்ய வழிவகை செய்கிறது. இத்திட்டத்தின் முக்கிய சிறப்பம்சங்களாக பொதுமக்கள் வெறும் 1 நிமிடத்திற்குள் தங்கள் புகார்களை பதிவு செய்துவிட முடியும். எழுத படிக்க தெரியாத சாமானிய மக்களுக்காக பிரத்யேகமாக குரல் வழி புகார் அளிக்கும் வசதி இதில் உள்ளது. புகார்தாரரின் அடையாளம் எங்கும் வெளிப்படுத்தப்படாது என்பதால் மக்கள் தயக்கமின்றி தங்கள் தொகுதி பிரச்சனையை பேச முடியும். குறிப்பாக இத்திட்டத்தின் மூலம் பதியப்படும் குடிநீர், சாலை, கல்வி மற்றும் மருத்துவம் சார்ந்த புகார்கள் வார்டு கவுன்சிலர் தொடங்கி முதலமைச்சர் வரை நேரடியாக சென்றடையும் வகையில் ஒரு வலுவான தொழில்நுட்ப கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மக்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் இடையே ஒரு நேரடி தொடர்பும் நல்லிணக்கமான உறவும் ஏற்படும். வாக்காளர்கள் தங்கள் பிரதிநிதிகளின் செயல்பாடுகளை துல்லியமாக மதிப்பிட்டு தெளிவான முடிவுகளை எடுக்க மகதி ஒரு உந்துதலாக இருக்கும் என்று இத்திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர்.